ஹலோ மகளே, நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2.1 நேற்று பார்த்துட்டோம் அப்படின்னா பார்ட்ஸ் என்னென்ன தேவை, போர்ட்ஸு எல்லாமே என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அதேமாதிரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் சப்ளை பிசிபி சால்ட்ரிங் ப்ராக்டிக்கலாக என்னென்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா பொசிஷன், போர்ட்ஸுடைய பொசிஷன் எப்படி வைக்கலாம், அதே மாதிரி என்னென்ன போல்ட்டு போட்டு எந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதேமாதிரி எதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நிறைய பேர் புரியுதுன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புரியலன்னு சொல்கிறீங்க. அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். உங்களுக்கு நான் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் எல்லாமே நடத்திட்டு பேசிக்காக டெஸ்டர் வச்சு தான் எல்லாமே சுவிட்ச் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். அது பார்த்துட்டோம் அப்படின்னா புரியல அப்படின்னா உங்களுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா பேசிக்காக சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு 2-3 தாட்டி பாருங்கள் புரியிற வரைக்கும். சப்போஸ் நான் 2 தாட்டி பார்த்துட்டேன் எனக்கு சுத்தமாக புரியல அப்படிங்கும்போது எனக்கு கண்டிப்பாக கால் அடிச்சிருங்க. நான் எதனால் உங்களுக்கு புரியல, எந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எனக்கு கால் பண்ணிடுங்க, ஓகேங்களா? புரியல அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ண வேணாம், ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஆம்பில் பார்த்துட்டோம் அப்படின்னா சேலுக்கு தான் 2.1 தான். STK 4191 போட்டு ஸ்டீரியோ 1 மோனோ 1, ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக அதாவது ஃபெட்டு போட்டு பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பார்த்துட்டோம் அப்படின்னா பண்ணி கொடுத்துர்லாம். அதே மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 100% பார்த்துட்டோம் அப்படின்னா காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். போர்டு ஏதாவது கண்டிப்பாக வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட அதாவது பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஆம்ப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே மாதிரி சேம் பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்டிகே போட்டிருக்கோம். இதில் எஸ்டிகே எடுத்துகிட்டு, ஓகேங்களா, அடுத்த ஆம்பில் எஸ்டிகே பார்த்தோம் அப்படின்னா போடாமல் 26026 10 ஆம்பியர் காப்பர் கஸ்டமைஸ்டாக பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணி அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பவர் சப்ளை கொடுத்து நம்மளுடைய 4 ஃபெட்டு ஸ்டீரியோ 4 ஃபெட்டு மோனோ அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர் எல்லாமே டிரான்சிஸ்டர் போட்டது ஃபெட்டுன்னு சொல்லிட்டேன், எல்லாமே டிரான்சிஸ்டர் தான். 4 டிரான்சிஸ்டர் மோனோ, 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிறது 2 10 இன்ச்சு, ஒரு 12 இன்ச்சு டைன்ட்டி இருக்குது, ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக கரெக்டாக கொண்டு போக போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி என்ன ரேட்டு அப்படிங்கும்போது கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணிடுங்க, நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நான் என்ன அமௌண்ட்டு எவ்வளோ தான் ஆகும், எதனால் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நான் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்துட்டோம் அப்படின்னா 4 ஸ்க்ரூ போட்டிருக்கேன், ஓகேங்களா? இந்த ஸ்க்ரூ பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டோம் அப்படின்னா செட் ஆகலை, ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டோம் அப்படின்னா செட் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம போர்ட்ஸுக்கு கொடுக்குற ஸ்க்ரூவே பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு லாக் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி சுவிட்சில் பார்த்துட்டோம் அப்படின்னா லாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு சுவிட்சில் ஸ்க்ரூ எல்லாமே ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஃபெவிபாண்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஊற்றிடுங்க. அப்படி ஊற்றும்போது நம்ம அதை ஷேக் ஆகாமல் இருக்கும். இப்படி ஆட்டும்போது கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா சுவிட்ச் மட்டும் கரெக்டாக வேலை செய்யும். அதிகம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஷேக் ஆகாது. ஏன் அப்படிங்கும்போது இதில் நம்ம டைட் பண்ண முடியாது அதிகம், ஓகேங்களா? அதிகம் டைட் பண்ண முடியாது. டைட் பண்ணோம் அப்படின்னா சுவிட்சு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சைடாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக லூஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமமாக டைட் பண்ண வேணாம், லைட்டாக டைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபெவிபாண்ட் ஊற்றிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நின்றுக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பேனல் போடுறதுக்கு முன்னாடி அதை தான் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு இந்த புஷ் எல்லாமே போட்டுட்டு ஃபஸ்ட் லாக் பண்ணிடணும், ஓகேங்களா? லாக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து நம்மளைய ஸ்க்ரூ எல்லாமே போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணி முடிச்ச வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒர்க் முடிஞ்சது, அதேமாதிரி ஸ்க்ரூ ஒர்க்கும் முடிஞ்சது, ஓகேங்களா? ஸ்க்ரூ ஒர்க் முடிஞ்சது. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஎஸ்பி பிளேயர், ஓகேங்களா? யூஎஸ்பி மாடியூல் வச்சு இந்த மாதிரி டைப்பில் லாக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இந்த ஸ்க்ரூ சாதா ஸ்க்ரூவே இதுக்கு போடுற ஸ்க்ரூவே பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன சைஸில் இருக்கும், அந்த சின்ன சைஸில் போட்டு லாக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அடுத்து பவர் ஆன் சுவிட்ச், ஓகேங்களா? பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு, ஓகே. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல். நான் ஏன் இதில் விட்ருக்கேன் அப்படின்னா சக்தி பிடி இருக்குது, அந்த பிடியில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் அடிச்சுட்டு அப்புறமேட்டு வால்யூம் கண்ட்ரோல் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? நம்ம இதில் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அப்புறமேட்டு
நம்ம சால்ட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாமே பொருள் எல்லாமே இருக்கனால. ஸோ அதனால் வெளியே எடுத்து பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்து லைன் மட்டும் ப்ளஸ் மைனஸ் கிரவுண்டு அதை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ரன்னிங் கண்டிஷனில் இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பண்ணணும். எல்லாருமே இதில் வச்சு இடைஞ்சலாக இருக்கும், அதில் அந்த மாதிரி பண்ண வேணாம். இந்த லைன் மட்டும் கொடுத்துடலாம். ஓகேங்களா, இந்த லைன் மட்டும் கொடுத்துட்டு மீதி இதுக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்புறமேட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, மாஸ்டர் வால்யூம் இது மாஸ்டர் வால்யூம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சப்பு, ஃப்ரண்ட் வால்யூம் கண்ட்ரோல். ஓகேங்களா, ஃப்ரண்ட் வால்யூம் கண்ட்ரோல் இதில் வந்து ட்ரெபிள் பேஸு. ஓகேங்களா, அடுத்து உள்ளே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உள்ளே இல்லை பின்னாடி பேக் சைடில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஏஆர்சி சாக்கெட்டு. ஓகேங்களா, பேக் சைடு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஆர்சியில் டிவி டிவிடி டிடிஹெச் இது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கு சாக்கெட் போட்டிருக்கோம். பனானா சாக்கெட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு தான் வரும், நாளைக்கு வாங்கி போட்டுடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபியூஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா போடணும். ஃபியூஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபியூஸ். ஓகேங்களா, இந்த ஃபியூஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம போட போகிறோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூஸ் போட்டாச்சு. ஓகேங்களா, ஃபியூஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா போட்டாச்சு. இப்போ என்ன பெண்டிங் அப்படின்னா பனானா சாக்கெட்டு பெண்டிங்கு, வேறு எதுவுமே பெண்டிங் இல்லை. ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இங்கே இருக்கிறத யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த 2.1ல் ஹெவியாக செய்ய போகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு செய்கிறோம். இல்லை அப்படின்னா 26/026ல் அதே மாதிரி 10 ஆம்பியர். ஓகேங்களா, பக்காவாக 100% காப்பர் காயிலில் யூஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று, அதாவது வந்து 52001943 காம்போவில் ஸ்டீரியோ அண்டு மோனோ அந்த 2 போர்டு யூஸ் பண்ணி 26ல் 10 ஆம்பியர் இல்லைனா 24ல் 10 ஆம்பியர் அதில் யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு அதாவது வந்து ஃபுல்லாக ஆம்ப்ளிஃபையரை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு அடுத்த இதில் இந்த சீரீஸ் இந்த 2.1 முடிச்சாட்டி அடுத்த 2.1 வேணும் அப்படின்னா யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ அசம்பிள் பண்ணித்தரோம் அப்படின்னா அந்த செட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 1 வருஷம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கேரண்டி தரேன். அந்த செட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலுமே நான் கண்டிப்பாக சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் தி காஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி போர்ட்ஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுவேன், மற்றபடி லேபர் சார்ஜ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, உங்களுக்கு எதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பொசிஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கரெக்டான பொசிஷன். நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த போர்டு வைக்கிறோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேறு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுருவேன். இப்போதைக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறனால நாளைக்கு வந்துடும் டிரான்ஸ்ஃபார்மர். நான் நேற்றே சொல்லியிருப்பேன் நாளைக்கு வரும்னு, பட்டு இன்றைக்கி தெரியல வரல. கொரியர் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வேறு இதில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டி பர்பஸில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட்டு இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 15 ஆம்பியரு 24ல் 15 ஆம்பியரு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 5.1 யூஸ் பண்ணலாம். இந்த எஸ்டிகேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய 24/024ல் 5 ஆம்பியர். ஓகேங்களா, 5 ஆம்பியரில் பக்காவாக இருந்துச்சுன்னா நீட்டாக ரன் பண்ணும். ஓகேங்களா, நம்முடைய சப்வூஃபர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 12 இன்ச்சில் 4 ohms யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிங்கிள் காயிலில் 10 இன்ச்சு 8 இன்ச்சு இந்த இதில் ஃபுல்லாக 3மே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டீரியோ அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்கிட்ட அட்டோஸ் இருக்குது. ஓகேங்களா, அட்டோஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 10 இன்ச் அட்டோஸு 2 இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்பிள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேல்ஸுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பவர் சப்ளை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படி பண்ணுறது, அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி சால்ட்ரிங் எல்லாமே பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நான் டிரான்ஸ்ஃபார்மர் என் கையில் வந்தோடனே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி ஒயர் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 23/36 அந்த இதில் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறேன். இந்த எவரெஸ்ட்டில் அதே மாதிரி 23/36 இந்த ஒயர் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பேஸ் டபுள் மட்டும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரிப்பன் ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஒயர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இல்லை அப்படின்னா ரிப்பன் ஒயர்லேயே அதிக இதில் இருக்குது
அந்த இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பவர் சப்ளை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் நாளைக்கு வீடியோ போடுறேன். இந்த சுவிட்ச் லைன் கனெக்ஷன்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இந்த ஃபியூஸ் கனெக்ஷன்லேருந்து அந்த வீடியோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் லைனாக நான் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு அடுத்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரும் நம்ம வேணும் அப்படின்னா வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதேமாதிரி போர்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செட்டுடைய ஆம்ப்ளிஃபையருடைய கால்குலேஷன், அதாவது வந்து இந்த 2 எஸ்டிகேக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி எந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்பியர் எதுக்காக நம்ம 5 ஆம்பியர் போடுறோம், அதேமாதிரி கெப்பாசிட்டர் ஏன் 50 வோல்ட்டில் 10,000 யூஎஃப் போடுறோம், அதேமாதிரி பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் நம்ம ஏன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 35க்கு 10 ஏன் போடுறோம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு பேசலாம். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம்.